அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியான ஒரே மாதிரியான ஜாதகங்களை நாம் ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். அதன்படி தாமத குழந்தை பாக்கியம் உடைய நபர்களின் ஜாதகங்களை ஆய்வு செய்ய உள்ளோம். அதன்படி இன்று தனுசு லக்னத்தில் பிறந்த ஒரு பெண் ஜாதகத்தை ஆய்வு செய்ய உள்ளோம். பொதுவாக எந்த ஒரு ஆய்வை மேற்கொள்ளும் பொழுதும் பாவகம், அந்த பாவகத்தின் அதிபதி மற்றும் காரண கிரகம் ஆகிய இந்த மூன்றையும் பார்க்க வேண்டும். குழந்தை பற்றி பார்க்கும் பொழுது 5ஆம் இடத்தை பார்ப்போம். 5ஆம் இடம் என்பது குழந்தை, காதல் மற்றும் பூர்வ புண்ணியம் எல்லாத்தையும் குறிக்கும். தற்பொழுது இந்த பெண்ணின் ஜாதக ஆய்வை பார்ப்போம். 5ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். கேது இருந்து தாமத குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார். 5ஆம் அதிபதியான செவ்வாய் சிம்மத்தில் இருக்கிறார். ஆனால் அங்கே சனியின் நேரடி பார்வையை பெற்று அவரும் குழந்தை தாமதத்தை உறுதி செய்கிறார். காரண கிரகமான குரு அவர் லக்னத்திற்கு 12இல் மறைந்து சனியின் பார்வையை பெறுகிறார். அதனால் அவரும் தாமத குழந்தை பாக்கியத்தை உறுதி செய்கிறார். ஆக இந்த ஜாதகருக்கு 5ஆம் இடத்தில் கேது இருந்து 5ஆம் அதிபதி சனியின் பார்வையை பெறுகிறார். காரண கிரகமான குரு 12இல் மறைந்து சனியின் பார்வையை பெறுகிறார். இந்த மூன்றும் ஒரே நேரத்தில் பாதிப்பு அடைந்திருப்பதால் மிக தாமதமான குழந்தை பாக்கியம் இவருக்கு உண்டானது. குழந்தையை பற்றி பார்க்கும் பொழுது ஆண் பெண் இருவரின் ஜாதகத்தையும் பார்க்க வேண்டும். இருவரில் ஒருவருக்கு நன்றாக இருந்தாலே குழந்தை பாக்கியம் விரைவாக கிடைக்கும். மேலும் இது போன்ற ஆய்வுகள் திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். அதனால் திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது ஆண் பெண் இருவரின் ஜாதகத்திலும் எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். குழந்தை பிறக்கும் தசா புத்தியும் உறுதி செய்ய வேண்டும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.